ரீசெண்டாக வெளியாகி மக்களோட நல்ல வரவேற்பை பெற்ற 29 படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், இந்த படத்தோட கதை எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னு டேரக்டர் சூப்பராக சொல்லியிருக்காரு ஒரே வரியில். இன் எ டைம் பிஃபோர் தி அரைவல் ஆஃப் டிண்டர், பம்பிள் அண்ட் ஓயோ. அதாவது இந்த 3 டேட்டிங் ஆப்பும் வர்றதுக்கு முன்னாடி. இது 3 இல்லாமல் இதுக்கு முன்னாடின்னு சொல்லும்போது 2011 நம்ம எடுத்துக்கலாம். அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஹீரோ போட்டிருக்க ஜெஸ்ஸியில் 2011 குறிப்பிடப்பட்டிருக்கும். படத்தோட ஓப்பனிங்கில் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு மேன்ஷனில் தங்கியிருக்கிறதா காமிப்பாங்க. அந்த மேன்ஷன் பேர் மனோரமா மேன்ஷன். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனுக்கு வந்தால் அவரும் அவரோட ஃப்ரெண்டும் டெரஸில் ஒரு தனி ரூமில் தங்கியிருக்கிறதா காமிப்பாங்க. இந்த மேன்ஷன்ல இருந்து இந்த ரூமுக்கு ஏன் வந்தாங்கன்னு இந்த நியூஸ் பேப்பர் ஷாட்டில் சூப்பராக சொல்லியிருப்பாரு டேரக்டர். அடுத்து படம் பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும், ஹீரோ இந்த சீனில் ஒரு அமைதியான இடத்த சூஸ் பண்ணுவார். அது ஏன் அமைதியான இடம்னா, உனக்கு நான் லைஃப் லாங் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை கொடுக்க ஆசைப்படுறேன்னு இன்டெரக்டாக சொல்லியிருப்பாரு. உடனே அடுத்த ஷாட்டில் ஹீரோயின் அவங்களோட ஹேண்ட்பேக்கையும் செப்பலையும் கழட்டி ஹீரோ கிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அப்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த செப்பலை போட்டு இந்த பீச் மண்ணில் நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதை குறிக்குதுன்னா, இவ்வளோ நாள் அல்லது இவ்வளோ நேரம் அவள் மனசில் இருந்த பாரம் குறைஞ்சிது அப்படின்றத குறிக்குது. உடனே அடுத்த ஷாட்டில் இன்னொருத்தர் அவரோட ஒய்ஃபோட ஹேண்ட்பேக், செப்பல், அவங்களோட குழந்தைய தூக்கிட்டு வர மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அவர் என்ன சொல்லுவார்னா, லவ்வா சார், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த ஷாட் எதை குறிக்குதுன்னா, இப்போ நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க, ஃப்யூச்சரில் உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றதையும் குறிக்குது. ப்ளஸ் அந்த ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் இருக்க பியூட்டிஃபுல்லான லவ்வையும் குறிக்குது. அடுத்து இந்த ஷாட்டில் ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க 2 பேரும் வழக்கமாக மீட் பண்ணிக்கிற ஒரு பார்க்கில் மீட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு வாட்டர் ஃபவுண்டேஷனும் டவர் லைட்டும் இருக்கும். இந்த சீனில் ஹீரோ ஹீரோயினை பார்த்து ஒரு டைலாக் சொல்லுவார். அது என்னன்னா, உங்கள் அம்மாவும் உன்ன மாதிரி தான்னா உங்கள் அப்பா உன்னை விட்டு போனது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஹீரோ சொன்ன உடனே பின்னாடி இருக்க வாட்டர் ஃபவுண்டேஷனில் தண்ணி வர்றது நின்றும், ப்ளஸ் அந்த டவர் லைட்டும் ஆஃப் ஆயிரும். இது மூலிமா என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஹாப்பினஸ் அண்ட் கனெக்ஷன் ரெண்டுமே ஒரு முடிவுக்கு வர்றதை சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. இந்த சீனில் ஹீரோயின் ஹீரோ கிட்ட சயின்ஸ் புக்கில் வர்ற ஹார்ட் வரைகிறது கஷ்டம், ஆனால் அதுதான் ரியாலிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோ ஏரியை மீட் எடுக்கிற சீனில் ஹார்ட் வரைகிற மாதிரி காமிப்பாங்க. அது எதை குறிக்குதுன்னா, ஹீரோக்கு ரியாலிட்டி புரிய வருதுன்னு குறிக்குது. அடுத்து அந்த ஏரியை சுத்தம் செய்ய வர்ற எல்லாருக்குமே ஹீரோ ஒரு டிஷர்ட் கொடுப்பாரு. அந்த டிஷர்ட் க்ரீன் கலரில் இருக்கும், ப்ளஸ் வாட்டர்லேருந்து சன் ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு லோகோ இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த க்ரீன் கலர் டிஷர்ட் எதை குறிக்குதுன்னா, செழுமை, நம்பிக்கை, க்ரோத்தை குறிக்குது. அடுத்து அந்த சன்ரைஸ் எதை குறிக்குதுன்னா, ஃப்யூச்சரை பற்றின ஒரு நம்பிக்கை, புதிய ஆரம்பம், விடியல், அதை பற்றி குறிக்குது. அடுத்து அந்த வாட்டர் எதை குறிக்குதுன்னா, ஃப்ளோ, சேஞ்ச், எமோஷன்ஸை குறிக்குது. மேலும் இந்த படத்தை பற்றி நம்ம அடுத்தடுத்த வெளியில் நிறைய பேசுவோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.